Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஸ்ட் மாம்பலம் ரோட்டில் வந்துருக்கோம். நான் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்போம். கம்மிங் ரைட் ஸ்லோ பண்ணி மெதுவாக ஆப்போசிட்டில் வண்டி வருது, மெதுவாக லெஃப்ட் வாங்க. அவர் போட்டை விட்டுருங்க, அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி பார்த்தீங்களா, பொறுமையாக அப்படி போயிட்டு கட் பண்ணுங்க. ஓகே சூப்பர். இப்போ கட் பண்ணுங்க ரைட்டு. ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டுருங்க. வெரி குட், அவ்வளோதான், போகலாம். ஸோ வெஸ்ட் மாம்பலம் லொக்கேஷனில் கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து உங்களுக்கு நேரோ ஸ்ட்ரீட் ரோடு நிறைய இருக்கும் இந்த இடத்துல. எவ்வளோ தூரம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே ஷார்ப் நேரோஸ் ரோடெலாம் இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஷார்ப் லெஃப்ட் ஷார்ப் ரைட் அப்படின்னு கட் பண்ணி ஓட்ட வேண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப கிளியராக வந்திருக்கு. ரெண்டாவது வந்து அசோக் நகர் லொக்கேஷனில் எல்லாமே இன்றைக்கி ட்ரைவ் பண்ணோம். ஸோ ஒரு ஃப்ளோ ஆஃப் டிரைவிங் வந்து ப்ராப்பராக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். சாருக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் காரு. ஸோ இந்த வெஹிக்கிளில் தான் லெஃப்ட்டு, உடனே ரைட் திரும்பவும் ஸ்லோவாக போகும், மெதுவாக காமிங்க. அந்த வண்டிலாம் திரும்புது பாருங்க, அதேமாதிரி லெஃப்ட்டு திரும்பி நல்லா அழகாக அதேமாதிரி ரைட்டு ஸ்லோவாக வாங்க, லெஃப்ட்டு வாங்க, அப்படியே போயிட்டு ரைட்டு நல்லா போயிட்டா சூப்பர். அவ்வளோதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் இப்படி வந்து கூட அவ்வளோ போதும். லைட்டாக வந்து அப்படி திரும்பலாம், போகலாம், கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு அடி வந்து திரும்ப இருக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஆப்போசிட்டில் வண்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட்டு வந்து ரைட் திரும்புறதுனால அப்படியே ஒய்டாக மாற்றிக்கணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிஸியான ரோடு தான். ஸோ இந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கிற அந்த கிளாரிட்டி தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்ட்ரோல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லா விதமான கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டு டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃப்ளோவை தான் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்லோ பண்ணி மெதுவாக அப்படியே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கம் பார்த்துட்டு தான் திருப்பணும். ஃபுல்லாக திருப்பி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங்கை திருப்பி வச்சுக்கோங்க. லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணாமல் பிரேக்கில் கால் வைங்க. ஸ்டேரிங்கை மட்டும் திருப்புங்க, பிரேக்கில் கால் எடுக்க வேண்டாம். ஃபுல்லாக திருப்புங்க நல்லா திருப்புங்க. சரிங்க, நல்லா திருப்பிடுங்க. இப்படி திருப்பி வச்சுட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். இப்போ பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க. இப்போ ரைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும், லைட்டாக ரைட்டில் மூவ் பண்ணுங்க. சூப்பர். போகலாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. வெரி குட், அவ்வளோதான். லெஃப்ட்லேயே நேராக, வெரி குட். எப்போவுமே வந்து அந்த ஸ்டேரிங்கை வந்து கரெக்டாக வந்து நம்ம எங்கே போனோமோ அங்கே காமிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது வந்து கரெக்டாக நின்றுட்டாலும் அந்த இடத்துல என்ன பண்ணணும், நின்னதுக்கப்புறம் ஸ்டேரிங்கை கம்ப்ளீட்டாக லெஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் திருப்பி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் மூவ் பண்ணுறச்ச லெஃப்ட்டை பார்த்த மாதிரி தான் வண்டி போகணும். மூமெண்ட்டில் திருப்புறது கஷ்டம். ஏன்னா எல்லா வண்டியும் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டைமில் நம்ம மூமெண்ட்டில் வந்து டக்குன்னு திருப்ப முடியாது. கொஞ்சம் கூட முன்னாடி போயிட்டுனாலும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த டைரக்ஷன் ரைட்டில் போய் போங்க. அதுதான். இருங்க, அவர் யூட்டர்ன் எடுக்க போகிறார், விட்டுருங்க அவரை. ஸ்ட்ரெயிட்டு எந்த டைரக்ஷன் நம்ம போகிறோமோ அந்த டைரக்ஷனுக்கு வந்து நம்ம ஸ்டேரிங்கோட அந்த மூமெண்ட்டை வந்து காமிக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பர். அந்த கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ரைட்டில் அவ்வளோதான், சூப்பர். அந்த கேப்பை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ரைட் லெஃப்ட்டு பார்த்துட்டு கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். சூப்பர். ஸோ வியூவர்ஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த பஸ்ஸு திரும்புதோன்னோ அந்த இடத்துல நம்ம திரும்பணும். ஸோ கரெக்டான இடத்துல வந்து கூட்டு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வெஸ்ட் மாம்பலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான் இது. ஸோ நல்ல ஒரு மல்டி டாஸ்கான ஒரு ரோடு இது. நல்லா லெஃப்ட்டில் இருந்துட்டு தான் திருப்பணும். ஓகே. லெஃப்ட்டில் நின்று அந்த ஆட்டோ போய் திரும்புறாரு பாருங்க, அது மாதிரி அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக இருங்க. அங்கே பாருங்க, லெஃப்ட்டில் வண்டி வருது பாருங்க, அப்படியே திருப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஜங்ஷனில் வந்துட்டு லெஃப்ட்டில் பார்க்கணும். பார்த்துட்டு வண்டி வருதான்னு லெஃப்ட்டில் ஃபுல்லாக பார்த்துட்டு, ஆப்போசிட்டில் பார்த்துட்டு, சைடில் வர மிரர் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஜங்ஷனில் தான் நீங்கள் வந்து நாலா பக்கமும் இப்போ தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போங்க. எப்போ பார்க்கணுன்னு கேட்டீங்களோன்னா இப்போ தான் பார்க்கவே ஆரம்பிக்கணும். ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி, அவ்வளோதான், சூப்பர்.
ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த டர்னிங்கில் நின்று பார்த்துட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி திருப்பியாச்சு. சூப்பர். ஸோ அந்த டிரைவிங் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்ட்ரோல் வைஸ் வந்து பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு தான் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளைண்ட்டுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு மார்க்கெட்டு. எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஆப்போசிட்டில் வந்து டூ வீலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே கட்டச்சுலாம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் இன்ச் பை இன்ச் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஸோ டிரைவிங்கில் இதெல்லாம் வந்து நம்ம ஜாலியாக உட்காந்துக்கணும். அப்படி அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, டிராஃபிக்கில் ஓட்டுறது எல்லோரும் கஷ்டம் சார், என்ன சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, உட்காந்துக்கோனா தூங்கலாங்க. வண்டி போகும்போது போகிறோம், அவ்வளோதான். மீதி நேரம் அப்படியே உட்காந்துக்கலாம். முடிஞ்சதுன்னா டின்னர் நம்மள மதியம் லஞ்ச் இருந்ததுன்னா எடுத்து வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கலாம். கொஞ்ச நேரம் வண்டி போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம், அவ்வளோதானே தவிர நம்ம வந்து பெரிய ஒரு ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. போகலாம். கூலாக ட்ரைவ் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் நீங்கள் தைரியமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சுத்தமாக எனக்கு தெரியாது சார், காரை பற்றி எனக்கும் காருக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சேருங்க. சூப்பராக வந்து ட்ரெயின் பண்ணுவோம். எங்ககிட்ட வெஹிக்கிள் இருக்குது, எங்கள் வெஹிக்கிள்லையும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ உங்கள்கிட்ட கார் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காரில் நாங்கள் ஷோரூமில் டெலிவரி எடுக்கிறதுலேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி பக்காவாக ஓட்ட வைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் எனிவேர் எனி லொக்கேஷன் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஜம்முன்னு ஓட்டலாம். அதுவும் இப்போ வரதெல்லாம் சம்மர் டைம், உங்களுக்கு டூ வீலரில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டு கார் வாங்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வெஸ்ட் மாம்பலம் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஏரியா இது. கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல டாஸ்க்குள்ள ரோடு இது. ஸோ இங்கே தான் கூப்பிட்டு வந்து சாருக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் டிரைவிங் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கற்பாம்பூச்சோ இல்லை ஒரு டாகோ கிராஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக ஸ்லோ பண்ணி அதை இடிக்காமல் போவோமோன்னோ, அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது 1-2 நடக்கிறது இல்லை, நிறைய நடக்கும். மேஜிக் ஷோ நடக்கும், பார்க்கலாம், பார்த்து கண்டு கழிக்கணும். ஆமாம், சூப்பர், ஆமாம், அற்புதம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் போத்தி சபை இது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல ஓட்டின்னு போகிறதுக்கு நைட்டில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா லைட்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருக்கோம். வெறும் லைட்டு மட்டும் தெரியாது, ரோடு தெரியாது. ஆமாம், ரோடை நம்ம பார்த்துக்க வேண்டியதான் பொறுமையாக. ஸோ லைட்டு போட்டு நல்லா ஜெகஜோதியாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரோட்டில் ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், நைட்லலாம் நிறைய பேருக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இது. ஸ்லோவாக போய்க்கும், ஸ்லோவாக பிரேக் லைட்டாக அழுத்த வேண்டாம், அப்போலாம் போகலாம். சும்மா அவன் பட்டும் படாமலும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேரிங் லைட்டாக கண்ட்ரோல், அதேமாரி ஆக்சிலேட்டரை வந்து லைட்டாக தொட்டு தொடாமல் அப்படின்ற மாதிரி லைட்டாக தொடணும், வேணும் போது விட்டுடணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் அந்த மாதிரி வந்துடணும். ஸோ டி நகர் ஏரியா, வெளியூரில் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த டைமில் இந்த டி நகரை உங்களால் பார்க்க முடியல, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸ்லோவாக பார்த்து இந்த டைமில் நீங்கள் வந்து டி நகரை பார்க்க முடியலையேங்கிற அந்த வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். பட் ஆனால் அருமையாக வந்து நாங்கள் காமிப்போம். சூப்பராக நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தே கண்டு கழிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போய் காமிக்கிறோம். சூப்பர். என்ஜாய் பண்ணி ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால நீங்கள் பயடாமல் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் சார். மிடில்லே போய்க்கோங்க, ஸ்லோ அவசரம் ஆழ்த்தாங்க. பரவாயில்ல கூல் மாறட்டும் மாறக்கூடாது. இங்கே லெஃப்ட்டு. ஸோ டி நகர் போத்தீஸ் நிறைய பேர் பார்க்க முடியாமல் ஃபாரின் கண்ட்ரியில் தான் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் டி நகரில் டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லெஃப்ட்டு ஞாபகம் பிடிச்ச அழகாக காமிங்க. சூப்பர்.
காமிச்சு போயிட்டே இருக்கும். அழகாக அப்படியே லைட்டாக அந்த ஆக்சிலேட்டரோட பதம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நேராக ஸ்லோவாக ஸ்லோ பண்ணும். அந்த லைட் பதம் அவ்வளோதான். சூப்பர்.